கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் நிச்சயமாய் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். இனி நீங்கள் கொள்ளையாவதில்லை, தத்தளிப்பதும் இல்லை, பட்சிக்கப்படுவதும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் எங்கும் எதிலும் எப்பொழுதும் கொள்ளையாவதில்லை. ஐயா, நீங்கள் உங்களை எவரும் எதுவும் தத்தளிக்க பண்ணுவதும் இல்லை, யாரும் எதுவும் உங்களை பட்சிப்பதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் இவைகள் எல்லா கொடுமைகளிலும், எல்லா விதமான பிரச்சனைகளிலும், துன்பங்களிலும், ஆபத்துகளிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். இந்த இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் அற்புதமான மாற்றத்திற்கான அருமையான இரவு ஜெபம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, உங்களை மேய்க்கிறவர்கள் எப்படி மேய்த்தாலும் சரி, உங்கள் வழிகாட்டிகள் எப்படி நடந்து உங்களை அவர்கள் ஒருவேளை தாறுமாறாய் சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை ஆதரிக்கிறவர்களும் உங்களை பாதுகாக்கிறவர்களும் உங்களுக்காக பரிதவிக்கிறவர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் போன்ற மனிதர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், உங்களுக்கு இரக்கம் காட்டி உங்களை அனுசரிக்க உங்களை ஆட்டி தேற்ற வேண்டியவர்கள் ஒருவேளை பூமியின் மிருகங்களைப் போல உங்களை பட்சிக்கிறவர்களாய் இருந்தாலும் இனி அவர்கள் உங்களை பட்சிப்பதில்லை. ஐயா, நீங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு முன்பாக நீங்கள் நிந்தையும் அருவருப்பும் அருக்களிப்புமாய் இருந்திருக்கலாம். புறஜாதிகளுக்கு முன்பாகவும் நீங்கள் ஒருவேளை பாடுகளோடும் துக்கங்களோடும் பல்வேறு இடைஞ்சல்களோடும் இவர்கள் எல்லாம் என்ன வாழப் போகிறார்கள், இவர்கள் எல்லாம் ஆராதிக்கிற தேவன் இவர்கள் இப்படி செய்ததினால், இந்த தெய்வத்தை ஆராதித்ததினால் இவர்கள் இவ்வளவு அல்லல் படுகிறார்கள், இவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை இருக்கிறாரோ இல்லையோ, இது தெய்வமே அல்ல என்று கூட ஒருவேளை சிலர் சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டீர்கள், நீங்கள் சாபம் பிடித்தவர்கள், அல்லது உங்களுக்கு இனி ஒரு நல்ல வாழ்க்கை வருவதே இல்லை, நீங்கள் இனி வாழ்ந்து சுகமாய் இருக்கிற சாத்தியமே இல்லை என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, இனி நீங்கள் புறஜாதிகளால் கொள்ளையாவதில்லை, புறஜாதிகளுக்கு முன்னால் நீங்கள் கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் உங்களை பட்சிப்பதும் இல்லை. ஐயா, உங்களை தத்தளிக்க பண்ணினவர்கள், இதுவரை உங்களை எந்த காரியங்கள் தத்தளிக்க பண்ணியதோ, எந்த மனிதர்கள், மனித கூட்டங்கள், எந்த அமைப்புகள் அல்லது எந்த அதிகாரி அல்லது உங்களுக்கு மேலாயிருந்த உங்களோடு இருந்த யார் உங்களை தத்தளிக்க பண்ணினார்களோ அவர்கள் இனி தத்தளிக்க முடியாது. நீங்களோ தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். mighty God, அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, புறஜாதிகள் இனி செய்யும் அவமானத்தை இவர்கள் சுமப்பதும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஐயா, உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவனை அல்லது மனைவி, உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்திற்குள்ளே உங்களுக்காக ஒரு நாட்டை கிளம்ப பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா, இனி நீங்கள் பஞ்சத்தாலும் வறுமையாலும் வேதனையாலும் தரித்திரத்தாலும் கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களினால் நீங்கள் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 34 நீங்கள் தியானித்தீர்களானால் 28, 29 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 26 கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் அவர்களையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களோடு இருக்கிறவர்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தரை என்ன நினைத்துக் கொண்டீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே? கர்த்தரையும் கர்த்தருடைய வைராக்கியத்தையும் குறித்து, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்வார் என்பதை குறித்தும் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் பாருங்கள். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். உங்களையும்
உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் அநேகருக்கு மத்தியிலே அவர் எழும்ப பண்ணுவார், உயர பண்ணுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தரும் உங்களுக்காக, ஐயா பூமி தன் பலனை கொடுக்கும் உங்களுக்காக. அவர்கள் தங்கள் தேசத்திலே, நீங்கள் உங்கள் தேசத்திலே சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, என் பிள்ளைகள் எங்க பாடுபட்டாங்களோ, எங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, எங்கே அடைத்து வைக்கப்பட்டார்களோ, எங்கே சிறையிருப்பின் பகுதி போன்று இவர்கள் இடைஞ்சல்கள், சிக்கல்கள், உபத்திரவங்களிலே அடைத்து பூட்டி வைக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். இனி நீங்கள் நம்புங்கள். இனி நீங்கள் என் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பைனான்ஸ்ல, எங்களுடைய வியாபாரத்திலே, தொழிலிலே, ஊழியங்களிலே, என்னுடைய வருமானங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம், புதிய மாற்றம், புதிய மறுமலர்ச்சி வரப்போகிறது. என் தேவன் நானே கர்த்தர், அவரே கர்த்தர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய், நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்காக ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவார். எங்கள் குடும்பத்திலே எங்களுக்காக யூதா கோத்திர சிங்கம் எங்களுக்காகவே ஒருவரை, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே, எங்கள் பிள்ளைகளிலே ஒருவரை எழும்ப பண்ணுவார் என்று நீங்கள் நம்புங்கள். ஒரு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஆச்சரியமாய், அதிசயமாய் மாறிவிடும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இவர்கள் இனி புற ஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாகாதபடி, பூமியின் மிருகங்களை போன்ற ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு நாடு இந்த பொல்லாத சத்ருவுக்கும் சத்ருவின் கூட்டங்களுக்கும் மத்தியிலும் இவர்கள் இனி பட்சிக்கப்படாதபடி தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும், ஐயா, இவர்கள் குடும்பத்திலும் ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு ஆறுதலின் நாட்டை, ஒரு அனுக்கிரகத்தின் நாட்டை, ஒரு ஆசீர்வாதமான நாட்டை எழும்ப பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியாய், ஐயா, இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர் மேட்டு மேடு முச்சுட்டு புறங்களுமாய் ஆசீர்வாதமாக்குவேன் என்று சொன்ன நீர் உம்முடைய வார்த்தையின்படியே ஏற்ற காலத்திலே இவர்களுடைய குடும்பத்திலே, தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணும்படியாய், ஐயா, நீங்க சொன்னது போலவே ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தரும்படியாய், பூமி தன் பலனை கொடுக்கும்படியாய், ஐயா, இவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய், எல்லா அக்கிரமத்தின் கட்டுகளையும் அறுத்துவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை அடிமை கொண்டவர்களுடைய கைக்கு இவர்களை நீங்களாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய அனுக்கிரகம் உங்களுடைய பிள்ளைகளோடு தீவிரமாய் தங்கி இருக்கும்படியாய், ஐயா, இவர்களுக்கு நீர் இவர்களுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக, இவருடைய குடும்பத்திலே இவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணும்படியாய், இனி இவர்கள் தேசத்திலே பஞ்சத்தால் இவர்கள் வாரிக்கொள்ளுவாதபடி, புறஜாதிகளுக்கு மத்தியில் இவர்கள் அவமானப்படாதபடி என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும்படியாய் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வைராக்கியமாய் இறங்குகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் இதை ஷேர் பண்ணுகிறது மூலமாய் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். இனி ஒருவனும் ஒன்றும் உங்களை பட்சிப்பதும் இல்லை. நீங்கள் யாரிடமும் எங்கும் எதிலும் கொள்ளையாவதும் இல்லை, பட்சிக்கப்படுவதும் இல்லை, தத்தளிப்பதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாய் பலிக்கும். வாழ்ந்து வளர்ந்து சுகித்திருப்பீர்களாக.